ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கூட அசார் இருக்காப்ல. அவங்களோட i20 பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மச்சான், காரை பற்றி என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுவேன். வெயிலா இருக்கு, உள்ள போய் பேசிடுவோமே. வாங்க போகலாம். அப்போ ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரையில வந்து நிறைய வண்டி இந்தியாவில் இருக்கு. அதுல வந்து பர்டிகுலரா அந்த i20க்கு போறதுக்கான காரணம் என்ன? ரேட்டுக்கு நம்ம 10 லட்சத்தி சில்லறைக்கு சன்ரூஃபோட இந்த மாடல் கிடைக்குது. அதனாலதான் மெயினா நம்ம இந்த கார் எடுத்ததுக்கான ரீசன் வந்து சன்ரூஃப் வேணும். என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து சன்ரூஃப் தான். ஸோ அதுக்காக தான் மெயினா நம்ம எடுத்தது. இந்த வண்டி வந்து எங்க புக் பண்ணீங்க? புக் பண்ணி எவ்வளவு நாள்ல வந்து வண்டி டெலிவரி பண்ணாங்க? இது வந்து நம்ம ராம்நாட்லாம் புக் பண்ணோம், மதுரையில புக் பண்ணலாம். பக்கா நியர்பைல இருந்தா ராம்நாட்லேயே புக் பண்ணோம். புக் பண்ண 1 வீக்லேயே வந்துருச்சு. வண்டி டெலிவரி பண்ணும்போதே நம்பர் ரிலேட்டடோட நம்மளோட தான் வந்து சேர்ந்துச்சு. அது ஒன்றும் நமக்கு டிலே ஆகல. 1 வீக்லேயே நம்ம கையில கிடைச்சிருச்சு. அது நம்ம ஈஸியா கேட்டிருந்தோம், பிளாக் அண்ட் ஒயிட் கேட்டிருந்தோம். இந்த காம்பினேஷன் சீக்கிரமே கிடைச்சிருச்சு நமக்கு. இது வந்து என்ன மாடலு? இது வந்து டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினா? இது வந்து பெட்ரோல் தான், ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். கப்பா ஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதுல என்னன்னா புல் ஸ்டார்ட் பட்டன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து செட்டு வந்து சின்னதாக இருக்கும், 8 இன்ச்சு. இதை விட அடுத்த மாடல் வந்து 10 இன்ச் வரும். புல் ஸ்டார்ட் பட்டன் வரும். ரேட்டு கொஞ்சம் கூட வந்துச்சு நமக்கு. அதுக்கு இதே எடுத்துலாம் சொல்லி இதே எடுத்தாச்சு. அப்படி எல்லாமே வயர்லெஸ் சார்ஜர் வந்துருது, இன்ஃபர்மேஷன் வந்துருது. வேற என்ன, நமக்கு மெயினா சன்ரூஃப் வந்துருது நம்ம ஆசைப்பட்ட மாதிரி. மற்றபடி ரிவர் ஏசி வந்துருது. இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க யூஸ் பண்ற வரைக்கும் எப்படி தெரியுது உங்களுக்கு? டோர்லாம் நல்லா இருக்கு மச்சான். என்னைய பொறுத்த வரைக்கும் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது நல்ல வெயிட்டா தான் இருக்குது. பேனட்டு இதா இருக்கட்டும், டோர் ஆகட்டும், நல்ல வெயிட்டா தான் இருக்குது. நான் இந்த அளவு எதிர்பார்க்கல இப்படி இருக்குமா அப்படிங்கறத. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்கு? மைலேஜ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. மைலேஜ் பெருசா ஓட்டி பார்க்கல. வண்டி எடுத்து 10 நாளுங்கனால ஒரு 13 கன்ஃபார்ம் பண்ணலாம். பெட்ரோல் இன்ஜின்ல பெட்ரோல் தான், அதான் 13 கன்ஃபார்ம் பண்ணலாம். பெருசா ஒன்றும் லாங்லாம் ஓட்டல. அதனால ஒரு 13 வரை கிடைக்குது. ஓட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அது வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு 100 வரை போய் பார்த்தேன். அந்த அளவு நல்ல இது வந்து டைட் ஆகுது. ஸ்டேரிங் வெயிட் ஆயிடுது. மத்த வண்டியில கூட சொல்லுவாங்களா அந்த உதறது பாட்டம் வர, அதெல்லாம் இல்ல. நல்லா இதா இருக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அழகா பண்ணலாம் மச்சான். சூப்பரா இருக்குது. நம்ம நினைச்ச இடத்துல நிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பாயிண்ட் பண்ணி நிப்பாட்டுறது கரெக்டா இருக்கு. ஒரு 100-80ல போகும்போது அதுவே சேஃபான டிரைவ் தான். நம்ம அதுக்கு மேல டிரைவ் பண்ணி பார்க்கல. அது வரைக்கும் நல்லா இருக்குது. இதுல வந்து ஆட்டோமேட்டிக் கியர் போகாம நீங்க வந்து மேனுவல் போறதுக்கான ரீசன் என்ன? ஆட்டோமேட்டிக் ஓட்டி பார்த்தேன். அது வந்து எனக்கு அந்த அளவு கம்ஃபர்ட்டா இல்ல. எனக்கு மேனுவல் தான் பிடிச்சிருக்குது. நம்மளே வண்டி வந்து நம்ம கண்ட்ரோல்ல மாதிரி இருக்குது. மேனுவல் டிரைவ் பண்ணி பார்க்குற ஃபீல் இருக்கு. வண்டியோட ஏசிலாம் அது எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஆட்டோ கண்ட்ரோல் தான் மச்சான். ஏன்னா மற்ற வண்டியில் இது வரைக்கும் நம்ம முன்னாடி வச்சிருந்ததுல கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏசி சீக்கிரமே நல்லா கூல் ஆகுது. புது வண்டினால என்ன நம்ம நல்லா இருக்கு. பின்னாடி ரியர் ஏசி வேற இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததே ரியர் ஏசி தான். ஆமா, 2 வெண்ட் இருக்குது. இங்க ஃப்ரண்ட்ல மட்டும் இருந்தா போதாது. இப்போ வர வண்டியில மெயினா தேவை வந்து ரியர்ல பின்னாடி ரூம் தேவைனால கரெக்டா இருக்கு. அதனால ஏசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இதோட ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது வந்து ஸ்டியரிங் கண்ட்ரோல் நல்லா இருக்குங்க. இதுல மெயினா அட்ஜஸ்ட்மெண்ட் வேற இருக்கு. நம்ம ஸ்டியரிங் ஏத்த மாதிரி கீழே இறக்கிடலாம், மேலே ஏத்திக்கலாம். ஹைட்டா உள்ள உங்களுக்கு அதே மாதிரி இந்த சீட்லயே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு சீட் ஹைட் ஏத்திக்கலாம், ஹைட் கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. கரெக்டா நம்ம பாயிண்ட் பண்ணி இது பண்ணலாம். கார்னர்ஸ் கட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் கட் பண்றதுக்கு நம்ம கரெக்டா இருக்கு. சிட்டிலாம் ஓட்டும் போது நம்ம டிராஃபிக்கா இருக்கும்போது ஒன் நேரத்துல டீல் பண்றது கரெக்டா இருக்கு. இப்போ வந்து ரிவர்ஸ்லாம் பண்றது உங்களுக்கு வந்து இந்த வண்டியில அப்படி ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கால ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ஆனா இதுல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்ன, அந்த கரெக்டா பார்க்கிங் பண்றதுக்கு ஒரு கோடு ஒன்று தெரியுது பத்திலா, லேன் அசிஸ்டன்ட் மாதிரி. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா கிளீனா தெரியுது பத்திலா. இது வந்து எனக்கு சென்சார் வேற இருக்கு பேக்ல. அதனால ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க் பண்ணிடலாம். அந்த ரிவர்ஸ் கேமரா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம ஆரம்பத்தில் சொல்லும் போதே இந்த வண்டி உங்களுக்காக தான், சன்ரூஃப்காக தான் வாங்குறது அப்படிங்கிறது. மெயினாக சன்ரூஃப் யாருக்கு யூஸ் ஆகுங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பெரிய ஆளுக்கு செட் ஆகுமா, சின்ன ஆளுக்கு செட் ஆகுமான்னு சொல்லி. மேக்ஸிமம் டிரைவருக்கு செட் ஆகுமாங்கிறது தெரியல. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் சன்ரூஃபு. இப்போ நம்ம பையனை ஏற்றி பார்ப்போம். இவருக்காக தான் கார் வாங்கல. சன்ரூஃப் ஏறி பாருங்க. ஏறுங்க, ஏறு ஏறு ஏறு, 2 பேர் ஏறு. விழுந்துடாத. இந்த வண்டி வாங்குறப்ப சின்ன பிள்ளைங்களுக்காக தான் சன்ரூஃப். அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், கம்ஃபர்ட்டா இருக்கும். நம்மளால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வண்டி வாங்க போகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் நமக்கு, எப்படிலாம் இருக்கும் என்ன. இப்போ வாங்கி ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களோட இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சா? என்னைய பொறுத்தவரை சொல்லலாம் இந்த வண்டி ஓகே தான். எனக்கு நம்ம எதிர்பார்த்தது ஆல்ரெடி சொன்ன ரீசன் தான். சன்ரூஃப் இருக்குன்னு, ஒயிட் கலர்ல காரா இருக்கு. பேக்
இந்த வண்டி வாங்குறவங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். வண்டி பர்ஃபார்ம் வேணாம், நல்லா காமா ஒரு 180ல போவேன் ஃபேமிலிக்கு ஓகே அப்படின்னா அந்த வண்டி பக்காவான வண்டி. இல்ல நமக்கு நல்லா பர்ஃபார்ம் வேணும், அடிச்சு ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பிக்கப் ரொம்ப இருக்குன்னா இந்த வண்டி செட் ஆகாது. நார்மலா காமா ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு இந்த வண்டி. நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஆனா அதுக்காக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹைவேல போகும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா எடுத்த உடனே பிக்கப்ங்கிறது இதில் கிடையாது. அதை எதிர்பார்த்து வாங்குறவங்க இந்த வண்டி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரை சொல்ற மாதிரி எதுவும் இருக்கா உங்களுக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு மச்சான். இந்த வண்டியை லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் ஆகிட்டு இப்போ அன்லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபோல்ட் ஆகுது பாத்தீங்களா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம இதெல்லாம் தனியா ஒரு சிட்டிக்குள்ள நிப்பாட்டும் போதோ தனியா அதை ஃபோல்ட் பண்ணிட்டு போகணும். ஒண்ணுன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ உட்காந்துருக்கவங்க க்ளோஸ் பண்ணாட்டா அந்த டேஷ்போர்ட்ல வந்து அந்த இண்டிமேஷன் காட்டும். வண்டி எடுக்கும்போது கூட நம்ம இதை டிக்கியை க்ளோஸ் பண்ணல. நமக்கு ஒரு அலாரம் காட்டுதுல, அதெல்லாம் அதுலயும் காட்டுது ஈஸியா டேஷ்போர்ட்ல காட்டிடுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம், 2 விஷயம். அதனால நமக்கு உங்களுக்கு எல்லா இதுக்கான மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறாங்க. எல்லாத்த பத்தி பார்த்தாச்சு. இப்போ பூட் எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லுங்களேன். பாத்துருவோம் மச்சான். பூட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே மச்சான். ஒரு ஃபேமிலி போறதுக்கு நல்ல ஸ்பேஸ் தான் இருக்குது. சின்ன ட்ரிப் போறதுக்கு போதுமான ஸ்பேஸ் இருக்கு. இந்த காரை பத்தி நம்ம ஓவராலா எல்லாமே பார்த்தாச்சு. இதை வந்து நீங்க வந்து மற்ற ஆளுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இது நல்ல சின்ன வண்டியா ஃபேமிலிக்கு ஒரு ஹேட்ச்பேக் கார் வாங்கணும் அப்படின்னா ஓகே தான் மச்சான். என்ன காமா போறதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் நமக்கு எதிர்பார்த்தோம். ஏசி வந்துருது, சன்ரூஃப் வந்து இப்போ மெயினாக விரும்புறது 2 தான். இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவை மெயினான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருது. என்னை பொறுத்த வரைக்கும் சஜஸ்ட் பண்ண வாங்கலாம்னு சொல்லி பட்ஜெட்டுக்கு இந்த கார் ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் முக்கியமான சில தகவலாம் சொல்லியிருந்திருப்போம் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.